गृह मंत्री, ये भारत के गृह मंत्री हैं अमित शाह जी हैं भारत के गृह मंत्री, और साथ में है धर्मेंद्र प्रधान जो भारत सरकार के मंत्री हैं और भाजपा के यहाँ चुनाव के अधिकारी हैं, प्रभारी हैं। देखिए आप लोग, आचार संहिता की बात होती है, वोटरों को डराने खरीदने पर आचार संहिता लागू है, लेकिन सामने का जो उम्मीदवार है उसको भारत के गृह मंत्री अपने साथ खड़ा किए हुए हैं, पूरे दिन बैठाए हुए हैं ताकि वो नामांकन भी ना कर सके। வணக்கம். 200 ஆண்டுகள் வரை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த நாட்டை அடிமையாக அடக்கி வைத்திருந்தார்கள். அதே போன்று கடந்த 11 ஆண்டுகளாக இன்னொரு கம்பெனி உருவாகி இருக்கிறது, குஜராத் லாபி கம்பெனி. இந்த கம்பெனியை நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா நடத்தி வருகிறார்கள். இந்த கம்பெனி வழியாக இந்த நாட்டுக்கு நன்மை கிடையாது, இந்த நாட்டை எப்படி சுரண்டலாம் என்கிற வேலை மட்டும் தான் பார்க்கிறார்கள். அதற்காக தேர்தல் மிக முக்கியமானது. தேர்தலை எப்படி அடக்கலாம், முடக்கலாம், ட்விஸ்ட் செய்யலாம், எதை செய்தாலும் பணத்தை கொடுத்தோ மிரட்டியோ கிட்னாப் செய்தோ எதை செய்தாலும் எங்களுக்கு கவலை அல்ல, எங்களுக்கு தேவை வெற்றி மட்டுமே. அதற்காக எதை வேணாலும் செய்யுங்கள். நரேந்திர மோடியின் சாணக்கியரான அமித்ஷா மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் பீகார் தேர்தலும் போது கிளம்பியுள்ளது. அவர் கிட்னாப் செய்கிறார், மிரட்டுகிறார், வேட்பாளர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள், தன் கண்ட்ரோலில் எடுத்து வைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மீது எழும்பிய இந்த குற்றச்சாட்டு மட்டுமல்ல, இதே போன்றுதான் நாடு முழுவதும் இவர்கள் செயல்பட இருக்கிறார்கள். 11 ஆண்டுகளாக எந்த கம்பெனி இந்த நாட்டை அடிமையாக்கி கொண்டிருக்கிறதோ அந்த கம்பெனியுடைய உண்மை முகத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். பீகார் தேர்தலும் போது எந்த அளவில் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களை மிரட்டி இருக்கிறார்கள், கிட்னாப் செய்திருக்கிறார்கள் என்கிற அந்த காரணத்தை பார்க்க போறீர்கள். இதற்கான காரணம் இன்னொன்று இருக்கிறது. குஜராத் லாபி கம்பெனி கையிலிருந்து ஒவ்வொரு தேர்தலும் நழுவும் போது அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய இதே போன்ற அராஜகம், அதை இன்னைக்கு நாம் மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 20-25 நாட்களாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை ஒரு சில அமைப்புகளை வைத்து செய்ய தொடங்கிவிட்டார்கள். எங்களுடைய வீடியோக்கள் 1000, 2000 அல்ல 10,000 வியூஸ்க்குள்ளேயே முடக்கப்படுகிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய 2 சாதாரணமான விஷயம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே கருத்துக்களை ஹாய் ஹலோ கமெண்ட் வடிவமாக எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக் ஷேர் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் அதையும் செய்து விடுங்கள். இதை செய்தாலே போதும் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களும் கொண்டு போய் சேர்க்கலாம். இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பி உங்களை இந்த வீடியோக்குள் கூட்டிச் செல்கிறேன். குஜராத் லாபி அல்ல குஜராத் கம்பெனி, மோடி ஷா என்கிற இந்த கம்பெனி இந்த நாட்டை எப்படி அடக்கி வருகிறார்கள் அதை நீங்கள் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மோடியுடைய சாணக்கியரான அமித்ஷா ஒரு மிகப்பெரிய தில்லுமுள்ளை செய்திருக்கிறார் பீகார் எலெக்ஷனும் போது. பிரசாந்த் கிஷோருடைய ஜன் ஸ்வராஜ் பார்ட்டி, சுப்ரீமோ ஆஃப் ஜன் ஸ்வராஜ் பார்ட்டி பிரசாந்த் கிஷோர் எடுத்து வைத்த இந்த அலிகேஷனை ஒரு முறை பார்த்து விடுங்கள். 14 கேண்டிடேட்ஸ்களை அமித்ஷா ஃபோன் செய்து கூப்பிட்டு இருக்கிறார். என்னைக்கு அந்த நாமினேஷன் ஃபைல் செய்யப்பட வேண்டுமோ அன்னைக்கு முழு நாளும் அமித்ஷா தன்னுடன் மிரட்டியே உட்கார வைத்திருக்கிறார் இந்த 14 நபர்கள். யாரெல்லாம் இந்த நபர்கள்? டாக்டர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இன்ஜினியர்ஸ். பிரசாந்த் கிஷோரின் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வேட்பாளராக பெயர் கொடுத்த இந்த நபர்கள். இதில் 3 மிக முக்கியமான கேண்டிடேட்ஸ் தன்னுடைய வேட்பாளர் அந்த நாமினேஷனையே வித்ட்ரா செய்திருக்கிறார்கள். அப்போ என்ன நடந்தது? இடி, ஐடி, சிபிஐ இது போன்ற பெயர்களை அமித்ஷா பயன்படுத்தி இது போன்ற 14 நபர்கள் தன்னுடன் சேர்த்து கொண்டார்களா? இல்லை, அவர்களை நாமினேஷனே ஃபைல் செய்ய விடவில்லை. என்ன நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரசாந்த் கிஷோருடைய இந்த பிரஸ் மீட்டை பாருங்கள். பிரசாந்த் கிஷோர் என்ன பேசினார் என்கிற அந்த தமிழ் மொழி மாற்றத்தை நான் பக்கத்தில் எழுதியிருக்கிறேன், பாருங்கள். देखिए, ये है भारत के गृह मंत्री, ये भारत के गृह मंत्री हैं अमित शाह,
अमित शाह जी हैं भारत के गृह मंत्री और साथ में है धर्मेंद्र प्रधान जो भारत सरकार के मंत्री हैं और भाजपा के यहाँ चुनाव के अधिकारी हैं, प्रभारी हैं। देखिए आप लोग, आचार संहिता की बात होती है, वोटरों को डराने खरीदने पर आचार संहिता लागू है, लेकिन सामने का जो उम्मीदवार है उसको भारत के गृह मंत्री अपने साथ खड़ा किए हुए हैं, पूरे दिन बैठाए हुए हैं ताकि वो नामांकन भी ना कर सके। பிரசாந்த் கிஷோர் எடுத்து வைத்த அந்த அலிகேஷன் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா மற்றும் யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் இந்த இரண்டு பேரையுமே நீங்க பார்க்கலாம். என்னுடைய கட்சியை சார்ந்த 14 நபர்கள் அவர்களை மிரட்டி நாமினேஷனே ஃபைல் செய்ய விடவில்லை இந்த நபர்கள். இதை பற்றி நான் மக்களுக்கு மட்டும் எடுத்து வைக்கவில்லை, இதை நான் தேர்தல் ஆணையத்திற்கு முன்பும் எடுத்து வைக்கப் போகிறேன். ஆனால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. தேர்தல் ஆணையம் பிஜேபியுடைய பி டீமாக வேலை பார்த்து வருகிறது. எங்கே திரும்பி பார்த்தாலும் பிஜேபியை சார்ந்த நபர்கள் பணத்தை கொடுத்து பொருட்களை கொடுத்து மக்களை கவரக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் பீகாரில் வந்த பின்பு கூட பிஜேபிக்கு மட்டுமே எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. பிஜேபி எது வேணாலும் செய்யலாம். ஜன் ஸ்வராஜ் பார்ட்டியை சார்ந்த நபர்களுக்கு மற்றும் இந்த பிரச்சனை கிடையாது. ஆர்ஜேடி, காங்கிரஸ் மற்றும் லெஃப்டை சார்ந்த கட்சிகள், அதை சார்ந்த வேட்பாளர்கள் அனைத்து நபர்களுக்குமே இதே போன்ற மிரட்டல், இதே போன்ற த்ரெட் அமித்ஷா வழியாக போய்கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் எந்த அளவில் பார்த்திருக்கப்பட வேண்டும், எந்த அளவில் பிஜேபிக்காக தேர்தல் ஆணையம் வேலை பார்த்து வருகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா எத்தனையோ எவிடன்சஸ்களை எடுத்து வைத்த பின்பு கூட வெறும் வேடிக்கை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் பார்த்து வருகிறது. இதை நான் எடுத்து வைக்கவில்லை, நீங்களே பாருங்கள். மக்கள், வேட்பாளர்கள் வீடியோ பதிவிட்டு வருகிறார்கள். வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த கார், அந்த ஜீப்களுக்குள்ள பணம், பிஜேபியுடைய கொடி வைத்துக்கொண்டே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பரிசு பொருட்கள் அனைத்துமே அங்கே இருக்கிறது. இது எல்லாமே தேர்தல் ஆணையத்திடம் எடுத்துக்காட்டிய பின்பு கூட தேர்தல் ஆணையம் எந்த விதமான பதிலையும் கொடுக்க மறுத்து வருகிறது. நீங்களே இந்த வீடியோவை பார்த்து விடுங்கள். सरकार को कह रहे हैं कि यहाँ पर इलेक्शन कमीशन की धज्जियां उड़ाई जा रही हैं। जाले के मंत्री भाई जो हैं उनके द्वारा, देखिए ये गाड़ी है, गाड़ी जब्त है, भारतीय जनता पार्टी का झंडा है। इधर आइए, इधर आइए, उनके नाम से गाड़ी आवंटित है। देखिए अभ्यर्थी बुज्जीवेश कुमार, उनके यहाँ से गाड़ी है। आइए, अरे हटो ना यार। देखिए सारा सामान जो है भारतीय जनता पार्टी का है और ये काम आज नहीं हो रहा है, ये काम 1 महीने से हो रहा है और हर एक घर में, हर एक गांव में पहुंचाया गया. இந்த வீடியோவில் மிக தெளிவாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எந்த அளவில் பிஜேபியின் கொடி, அதற்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த அளவில் எவிடன்ஸை திரட்டி கொடுத்தால் கூட காங்கிரஸ் இந்த வீடியோவை திரட்டி கொடுத்திருக்கிறது. அதற்கு பின்பு கூட இந்த நபர் மீது எந்த விதமான வழக்கும் போடப்படவில்லை. இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவில் தன்னுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். குஜராத் லாபி இந்த அளவில் பதறியதற்கான காரணம் பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோருடைய அந்த திடீர் வளர்ச்சி மட்டுமல்ல, பிரசாந்த் கிஷோருடைய அந்த ஓட் ஷேர். ரெண்டாவது, என்டிஏவிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அந்த பிரிவினை. என்டிஏ பீகாரில் 2ஆக உடைந்து கிடக்கிறது. ஒரு பக்கம் நிதிஷ்குமார், இன்னொரு பக்கம் அமித்ஷா. நிதிஷ்குமார் பக்கத்தில் ஜித்தன் ராம் மாஞ்சி மற்றும் உபேந்திர குஷ்வாஹா நிற்கிறார். இன்னொரு பக்கம் அமித்ஷாவுடன் சிராக் பாஸ்வான் நிற்கிறார். சிராக் பாஸ்வான் மற்றும் நிதிஷ்குமார், இந்த 2 நபர்களுக்கு நடுவே மக்கள் யார் பக்கம் ஓட்டு போடுவார்கள், இந்த பிரச்சனை இவர்கள் கிடையாது. மிகப்பெரிய பிரச்சனை பிரசாந்த் கிஷோர் மட்டுமே. பிரசாந்த் கிஷோர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அலிகேஷன், ஒவ்வொரு குற்றச்சாட்டை நீங்கள் பார்த்தீர்கள், நேரடியாக நரேந்திர மோடி மற்றும் குஜராத் லாபியை இவர் டேமேஜ் செய்கிறார். எப்படி, அதையும் நீங்கள் பாருங்கள். பிரசாந்த் கிஷோர் பிஜேபியுடைய நேர் காம்படிட்டர். அப்பர் காஸ்ட் ஓட்ஸ், அர்பன் ஓட்ஸ் எந்த அளவில் பிஜேபிக்கு போய் கொண்டிருந்ததோ அதே ஓட்ஸ் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் பக்கம் திரும்ப தொடங்கிவிட்டது. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான முதல் காரணத்தை பாருங்கள். பிரசாந்த் கிஷோர் சோஷியல் ஜஸ்டிஸாக தன்னுடைய பார்ட்டி எடுத்து வைத்தால் கூட அவர் வருவது ஒரு அப்பர் காஸ்ட். அப்போது அப்பர் காஸ்டை சார்ந்த அனைத்து ஓட்டர்ஸ்களுமே பிரசாந்த் கிஷோர் பக்கம் சாய தொடங்கி விட்டார்கள். ரெண்டாவது, அர்பன் படித்த நபர்கள்
இளைஞர்கள் இவர்களும் பிரசாந்த் கிஷோர் பக்கம் சாய தொடங்கி இருக்கிறார்கள். இந்த அனைத்து நபர்களுமே பிஜேபியோடைய ஓட்டர்ஸ்கள். அப்போது பிஜேபியோடைய ஓட்டர்ஸ்கள் இப்போ பிரசாந்த் கிஷோர் பக்கம் திரும்பும்போது பிரசாந்த் கிஷோர் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் நாமினேஷனை ஃபைல் செய்யக்கூடாது என்கிற வேலையை தான் இன்னைக்கு அமித்ஷா பார்த்து வருகிறார். ரெண்டாவது பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜேடியு மற்றும் சிராக் பாஸ்வான் இவர்களுடைய ஓட் பெரிய போகிறது. இவர்களுடைய ஓட் பிரியும் போது அதுவும் பிஜேபிக்கு தான் அதற்கான நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. யாரால்? பிரசாந்த் கிஷோரால். பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தலில் நேரடியாக 10 to 15 சீட்களை பிஜேபியுடைய சீட்களை டென்ட் செய்ய போகிறார். 15 சீட்டுகள் பிஜேபியுடைய சீட்டுகள் போனாலே நேச்சுரலாகவே பிஜேபி பீகாரை இழக்கப் போகிறது. ரெண்டாவது மகாகட்பந்தன், தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் மற்றும் லெஃப்ட் பார்ட்டிஸ் ஆர்ஜேடி, இவர்களுடைய அடுத்த சேலஞ்ச் நீங்கள் பார்த்தீர்கள். ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவுக்கு நடுவே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆக தொடங்கிவிட்டது. இன்னைக்கு ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் 2 பேருமே பேச்சுவார்த்தைக்கு தயாராகிவிட்டார்கள். இது இரண்டாவது பிரச்சனை. இதுவும் பிஜேபிக்கு எதிராக மாற தொடங்கிவிட்டது. அப்போ எந்த டாக்டர்ஸ், எந்த இன்ஜினியர், எந்த ப்ரொஃபஸர்களுக்கு பிரசாந்த் கிஷோர் டிக்கெட்களை கொடுத்தாரோ அவர்களை மிரட்டக்கூடிய வேலையை அமித்ஷா பார்த்திருக்கிறார். அமித்ஷா அவர்களை மிரட்டக்கூடிய வேலை மற்றும் பார்க்கவில்லை, அவர்களை தன் பக்கம் கூப்பிட்டு வைத்து, தன்னுடைய ஆஃபீஸில் கூப்பிட்டு வைத்து பீகாரிலே மீட்டிங் போட்டு அவர்களை நாமினேஷன் ஃபைல் செய்யாதபடி மிரட்டி இருக்கிறார்கள். பீகாரை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்களை நீங்கள் பார்த்தீர்கள். ஏன்னா அங்கே மருத்துவமனைகள்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த பீகாரில் கிளினிக்கை நம்பி வாழக்கூடிய நபர்கள் தான் அதிகம். அப்போது டாக்டர்ஸ்கள்கிட்ட நீங்கள் பாருங்கள், ஏராளமான பணம் இருக்குது. இன்ஜினியர்ஸ்கள் ஏராளமான தில்லுமுள்ளு, ஏராளமான இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், அவர்கள்டையும் பணம் இருக்குது. அதிகாரிகள், பியூரோக்ராட்ஸ், அவர்களும் அங்கே பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். இது போன்ற நபர்கள் இவர்களை மிரட்டுவது, முடக்குவது ரொம்பவே சுலபமான வேலை அமித்ஷா போன்ற நபர்களுக்கு. ஹோம் மினிஸ்டரே ஃபோன் செய்து அடுத்த நிமிஷம் இங்கே வரணும்னு சொல்லும்போது அவர் ஓடி ஓடி வர்றார்கள், போகிறார்கள். அந்த மாதிரியான தருணத்தில் நீங்கள் பாருங்கள், 14 நபர்கள், 3 நபர்கள் தன்னுடைய பேப்பரை ஃபைல் செய்யவில்லை. 16 நபர்களை கடைசி தேதி, அந்த நாமினேஷன் ஃபைல் செய்யக்கூடிய கடைசி தேதியில் உட்கார வைத்து கடைசியில் அவர்களுடன் ஒரு ஃபோட்டோவை பதிவிட்டு அதை தன்னுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிறார் அமித்ஷா. அந்த அளவில் அராஜகம் இந்த குஜராத் லாபி கம்பெனி பீகாரில் செய்து வருகிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் வேடிக்கை மற்றும் தான் பார்த்து வருகிறது. தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்ன? ஓட் சோரியை நிறுத்தணும். இப்போ ஓட் சோரி கிடையாது, கேண்டிடேட் சோரியை பிஜேபி பார்க்க தொடங்கிவிட்டது. அதாவது யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த இடத்தில் வெற்றி பெற்று வருவார்கள் என்கிற அந்த கேரண்டி இருக்கிறதோ, அது காங்கிரஸாக இருக்கட்டும், ஆர்ஜேடியாக இருக்கட்டும், பிரசாந்த் கிஷோருடைய ஜன்ஸ்வராஜ் பார்ட்டியாக இருக்கட்டும், அல்ல லெஃப்ட் பார்ட்டிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர் அவர்களுக்கு மிரட்டல் கடிதாசி போகிறது, ஃபோன் கால் போகிறது. பிஜேபியை சார்ந்த நபர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கே போய் அவர்களை கன்வின்ஸ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். டீல் செய்து கொள்ளுங்கள், அல்ல சிறைக்கு செல்ல தயாராகிவிடுங்கள். இதுதான் பீகாரில் நடக்கிறது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டு ஜனநாயகத்தை உடைக்க, முறிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து விட்டார்கள். அப்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் குஜராத் லாபி கம்பெனிக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? நீங்களே முடிவெடுத்து விடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.